நேத்து பேட்ட திரைப்படத்தினுடைய டீசரை கரெக்டா 11 மணிக்கு லான்ச் பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பிறந்த நாள்ங்கிறதுனால அவருக்கு வாழ்த்து சொல்லும் விதமாக ஒரு ஜாலியான டீசர் லான்ச் பண்ணாங்க. வழக்கமா இப்ப இருக்கிற மாஸ் ஹீரோக்களுக்கு டீசர் அப்படின்னு லான்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மரண மாசா இருக்கும். அதாவது பில்டப் கெட்டப்லாம் கொஞ்சம் ஏத்துன மாதிரி இருக்கும். ஆனா இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. சும்மா ஜாலியா அவருடைய பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடணும் அப்படின்னு ஒரே நோக்கத்துல சும்மா சிம்பிளான டீசரா இருந்துச்சு. டீசரோட ஆரம்பத்துல தலைவரை ஸ்டில் அவுட்ல நடக்க விடுறாங்க. பின்னாடி பிஜிஎம் பாத்தீங்கன்னா சும்மா செம்ம மாசான பிஜிஎம். அப்படியே ஸ்டில் அவுட்ல நடந்து வந்து ரஜினி சார் ஒரு பார்ட்டிக்குள்ள போறாரு, ஒரு கேக்கோட என்டர் ஆறாரு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் அந்த டீசர்ல இருந்துச்சு. எல்லாத்தையும் கவர்ந்த விஷயம் என்னன்னா, அந்த டீசர்ல பழைய ரஜினி சாருக்கான டைட்டில் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே பிளே பண்றாங்க. ஆனா பிஜிஎம் அனிருத் மாத்தி வாசிச்சிருக்காரு. இந்த டீசர்ல ரஜினியோட இன்னொரு கெட்டப்பையும் காட்டுறாங்க. முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுட்டு யாருக்கோ விருந்து படைக்கிற மாதிரி அப்படி ஸ்டைல நடந்து வர மாதிரி சீக்வன்ஸ் காட்டுறாங்க. டீசர் முடியும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கே உரித்தான அந்த ட்ரேட்மார்க், அந்த கூலஸை சுத்தி போடுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி கண்ணாடியை பார்த்து போடுறாரு. அதே சமயத்தில் லாஸ்ட்ல ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நகர்றாரு. மொத்தத்துல இந்த டீசர் பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களை திருப்திப்படுத்தும் விதமாக பக்காவா பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டீசரோட முடிவுல ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு போடுறாங்க. ட்ரெய்லரை டிசம்பர் 25 ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.